சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். இன்றைக்கு இந்த பூமியில என்னென்னவோ உயிரினங்கள் இன்னும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவைகளை பார்க்கிலும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் ஒரு காரியத்தை நீ எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு ஒன்று தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி பார்ப்பீங்க? அப்படியே பிரமிப்பா பார்ப்பீங்க இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வீட்டில் அப்படியே சாதாரணமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, திடீர்னு நானும் பாஸ்டரும் வந்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு இன்ப அதிர்ச்சி ஆகும் இல்லைங்களா? துன்ப அதிர்ச்சி மேக்சிமம் வராது யாருக்கும். ஒரு இன்பத்தில் என்ன செஞ்சிருவோம், ஒரு உறைந்து போய் விடுவோம். அதை தான் சொல்றாரு இந்த சங்கீதக்காரன், நீங்க அப்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்? பிரமிக்கத்தக்க அதிசயம். இன்னைக்கு நம்ம இதை வந்து நம்ம மைண்டுக்கு கொண்டு வரதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது நான் ஏன் பிறந்தனோ தெரியல, நான் ஏன் தான் இந்த கடவுளை என்ன உண்டாக்குனாரோ தெரியல, நாம பாடுபடுறது இல்லாமல் நம்ம உண்டாக்கின ஆண்டவரையும் சேர்த்து என்ன செஞ்சுக்குவோம், பக்கத்தில் உட்கார வச்சு அவருக்கும் நம்ம போதிப்போம். என்னை எதுக்கு உண்டாக்குனீங்க? அவங்க என்னை திட்டுறாங்க, வீட்டுக்காரர் திட்டுறாரு, பிள்ளைங்க திட்டுது, என்னை எங்கேயாச்சும் நிம்மதியாக விடுறீங்களா? ஏன் ஆண்டவரே? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணி இதை போய் நீ பெருசு பண்ணி பார்க்குற, ஆனால் நான் உன்னை எப்படி நம்ம உண்டாக்கியிருக்கிறேன்? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கேன். அப்படின்னாக்கா இந்த வார்த்தைக்கு அதை வந்து செயலால் சொல்லி காண்பிக்க முடியாது. அப்படி ஆச்சரியமா அதிசயமாய் கர்த்தர் என்னை உண்டாக்கி இருக்கிறார். அவ்வளோ அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட இந்த சரீரம் அப்ப ரொம்ப விலையேற பெற்றதுன்னா இல்லை ஒரு சாதாரணமானதுங்களா? விலையேற பெற்ற இந்த சரீரம். ஏன் அப்படின்னா கர்த்தர் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு, பிரமிப்பா நான் உண்டாக்கிட்டா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து சொல்றாரு, உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். இப்ப இந்த உள்ளத்துல இருக்கிற இந்த ஆத்துமாவுக்கு தெரியும், அதுக்கு தெரியும் என்னன்னு, இந்த சரீரம் லேசா வந்தது கிடையாதுப்பா. இது நாம் நினைக்கிற மாதிரி அம்மா வயிற்றுல ஒரு 10 மாசம் இருந்து அப்புறமா வந்துட்டோம் நீ நினைக்கிற. ஆனா அதற்கு பின்பாக அத்தனை வேலையும் ஆண்டவர் செய்து நம்மளை ஒரு முழு உருவமாய் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். அதிலே 16 படிக்கிறேன் பாருங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஆமேன். கருவா இருக்கும்போது ஸ்கேன் பண்ணா மட்டும்தான் தெரியும். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் எனக்கெல்லாம் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலே போனதே இல்லை, வித்தியாசமாக தான் நான் பிறந்தது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ண அதுக்கு முன்னாடியே பார்த்து விட்டார். நம்ம தாயின் கருவில் இருக்கும் போதே நமக்கு என்ன பேர் வைப்பாங்க, இந்த நாளில் எப்படி இருப்போம், இவர்கள் 10 வயசுல எப்படி இருப்பாங்க, 12 வயசுல எப்படி இருப்பாங்கன்னு எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்மானித்து வைத்து விட்டார். அதனால தான் அப்பவே அவர் பார்த்துட்டார். ஏதோ நம்ம நினைப்போம், அப்பா 45 வயசுல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், இப்பயாச்சும் நான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேனே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நாம தெரிந்து கொண்டது நாட்கள் தான் லேட்டே ஒழிய, நாம் உருவாகும் போதே தாயின் கருவில் அந்த சின்னதா ஃபீட்டஸ்ன்னு பேர் அப்போவே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, நம்மை பார்த்து விட்டார். அவருடைய கண்கள் என்னுடைய கருவை கண்டுவிட்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, இந்த சரீரத்துல ஒரு உறுப்பு கூட உண்டாகவே இல்லை. 10 மாசத்துல 9 மாசத்துல எப்படி இருக்கும், எல்லாமே உருவாகி அந்த குழந்தை வெளியே வருவதற்கு தயாராக இருக்கும். தாயும் எப்படா இந்த வெளில கொண்டு வந்து இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யணும், ஒரு மனுஷனையோ மனுஷியை காட்ட வேண்டும் என்று தாயும் என்ன செய்வாங்க, உற்சாகம். அதை காட்டிலும் ஆண்டவர் ரொம்ப உற்சாகமா இருக்கிறார். இந்த கருவை எப்படியாவது இந்த பூமிக்கு அனுப்பி, இந்த மனிதனை உலகத்திற்கு அனுப்பி நான் மகிமைப்பட வேண்டும் என்று ஒரு தாய் தகப்பனை காட்டிலும் கர்த்தர் ரொம்ப ரொம்ப வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். யார் மீது? நான் குழந்தையாய் இருக்கும் போதே என்னமோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் அவ்வளோ பாடுபட்டு பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கிட்டு எப்ப வெளில ஒருவன் பார்த்துட்டு எல்லாத்தையுமே அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, பார்த்து பார்த்து நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப படிக்கிறோம், அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. அப்ப ஒவ்வொரு உள்ளத்து நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியுமே 3 மாசத்துல இவ்வளவு உண்டாகிருக்கும், 4 மாசத்துல இவ்வளவு கரு இருக்கும். பாருங்க, அதெல்லாம் வந்து இவ்வளவு கண்டுபிடிச்ச ஆண்ட முன்னாடியே எழுதி வைத்து விடும். அதுக்கப்புறம் தான் இப்ப சயின்ஸ் எல்லாம் வந்தது, கண்டுபிடிச்சிட்டாங்க. 5 மாசம்னா ஓரளவு குழந்தை என்ன செஞ்சிருக்கோம், வளர்ந்துருக்கும். 9 மாசம் முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வெளில வருவது, ஒரு தூக்குவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். பாருங்க, 6-7 மாசத்துல இன்குபேட்டர்ல வச்சிடறாங்க இல்லைங்களா. அந்த குழந்தை முழுமையாக வளர்ச்சி பெறலனாக்கா அந்த குழந்தைய இன்குபேட்டர்ல வச்சு, இது எப்பொழுது முழுமை அடைகிறதோ அப்பொழுது அதை வெளியே கொண்டு வந்து தாயிடம் கொடுப்பார்.
அப்ப ஒவ்வொன்றும் உருவாகும் போதே கர்த்தர் வந்து நேர்த்தியா வைக்கிறார். உங்களுக்கு நமக்கு இந்த மூக்கு தான் வேணும், இந்த மாதிரி தான் கண்ணு இருக்கணும் இல்லைங்களா, எனக்கு கால் இப்படிதான் இருக்க வேண்டும். நம்ம நினைச்சிருக்க நம்ம இந்த மேல பாக்குறோம் பாத்தீங்களா, இந்த தோல், இந்த கண்ணு, வாய், இந்த சரீரம், இந்த கால், கரங்கள், இதை தான் நம்ம ரொம்ப முக்கியமானதை நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் எப்ப பார்த்தாலும். இந்த உடம்புக்கு சோப்பை போட்டு குளிக்கிறது என்ன சொல்லுவாங்க, அந்த சோப் போட்டு எங்கள் முகம் மூஞ்செல்லாம் கருப்பாயிடுச்சு, நான் வேற சோப் வாங்க போறேன், இதை போட்டு இப்போ என்ன செய்யணும், என் சரீரத்தை மிகவும் நான் பளபளப்பாக்க ஆக்க வேண்டும் என்று நிறைய பேர் இன்னைக்கு அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தர் பார்த்தீங்கன்னா இந்த சரீரத்தில் கனமான எல்லாவற்றையுமே உள்ள கொண்டு போய் வச்சுட்டார். எதை கனமான எல்லாவற்றையும் இப்போ நினைக்கிறேன், கனமான ஒரு மூளை ரொம்ப வெயிட்டாக இருக்கும், கர்த்தர் உள்ள வச்சுட்டாரு அப்படின்ட்டு. அப்படி இல்லை. இப்போ உள்ளத்துல இருக்கு பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ள இந்த சரீரத்துக்கு உள்ள இருக்கு பார்த்தீங்களா, உள்ள என்னென்ன இருக்குது, தலையில திருத்தமாக பெரிய மூளை இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நீல தண்டுவடம், அதுக்கு முன்னாடி லங்ஸுக்குள்ள முக்கியமான நுரையீரலுக்கு உள்ள முக்கியமான அந்த இருதயம் இருக்கிறது, அதுக்கு கீழே நமக்கு தேவையான அந்த வயிறு இருக்கிறது இல்லைங்களா, ரொம்ப தேவை தானே, அதுக்கு கீழே கிட்னிஸ், இப்படி சொல்லிட்டு கர்த்தர் முக்கியமானதெல்லாம் கொண்டு போயிட்டு உள்ள வைத்து விட்டார். நினைச்சிருக்கிறீங்க, ஓ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதற்கு ரெண்டு இருக்குது அதற்கு உள்ள, அதுதான் ஆவியும் ஆத்துமாவும். அப்ப ஒரு மனிதனை நாம் பார்க்கும்போது வெறும் இந்த சரீரத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம், ஆமாங்களா? ஆனா நான் யாருமே உங்களுடைய ஆவி ஆத்மாவை நான் பார்ப்பதே இல்லை, கர்த்தர் மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நானே என்னுடைய ஆவி நினைச்சாலும் நான் பார்க்க முடியாது. ஆக கர்த்தர் இந்த கனமான ஆவி ஆத்துமா விலையேற பெற்றதை கொண்டு போயிட்டு இந்த சரீரத்துக்கு உள்ள வச்சுட்டு ஆண்டவர் பார்க்குறாரு, நீ என்னுடையவன், இந்த சரீரம் எனக்கு சொந்தம். நம்ம பார்ப்போம் இன்றைக்கு நம்ம தியானமே சரீரத்தை குறித்ததான தியானங்கள் தான். இப்போ கர்த்தர் இவ்வளோ நேர்த்தியாக உண்டாக்கிட்டு எல்லாம் வச்சுட்டு நம்மளை கொண்டு போய் இந்த பூமியில் விட்டுட்டு யாருக்காக வாழும்படி சொல்றாரு ஆண்டவர்? அவருக்காக வாழ வேண்டும். ஏன் அவருக்காக வாழணும்? அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். வசனம் அதுதான் சொல்லுது, நான் உன்னை பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கிட்டேன்பா, உங்க அப்பா உருவாக்கல, உனக்கு டிசைன் உங்க அம்மா பண்ணல, நான் உருவாக்கினேன். இன்றைக்கு நாம் எல்லாம் தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் ஏன் தேவனுடைய சாயல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பூமியில தேவனுடைய சாயலா அவர் உண்டாக்கிட்டார், என்னமோ தெரியல உண்டாக்கி இருக்கிறார், நானும் தேவனும் ஒன்று, கரெக்டு தான். ஏன் அவருடைய சாயலை நமக்கு கொடுக்க வேண்டும் இல்லைங்களா? கேள்வி வருதா? இதை படைச்சாரு, ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாம் படைச்சாரு, அதுக்கெல்லாம் அவருடைய சுபாவத்தையோ அவருடைய சாயலை தேவன் கொடுக்காம நமக்கு மட்டும் ஏன் கொடுக்க வேண்டும்? நாம் தான் விசேஷித்தவர்களாச்சே. தேவனுடைய சாயலை நமக்கு கர்த்தர் கொடுத்துட்டு இப்ப சொல்றாரு, நான் என்னுடைய சாயலை உனக்கு கொடுத்துட்டேன், அதாவது நான் என்ன போல உன்னை உண்டாக்கிட்டேன், இனி நீ தனியா உன்ன மாதிரி நடக்கக்கூடாது, என்னை போல நீ இந்த பூமியிலே வாழ வேண்டும். அதற்கு தான் தேவனுடைய சாயல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. பாருங்க, ஆதியாகமம் 1 அதிகாரத்துல பார்த்தோமாக்கா கர்த்தர் அவர்களை தேவனுடைய சாயலாக உண்டாக்குறாரு, சிருஷ்டிச்சுட்டு அவளை கொண்டு போய் என்ன செய்யறாரு, ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து விடுறாரு. ஏதேன் தோட்டத்துல அவர்களை உருவாக்கவில்லை, வெளியே உருவாக்கிட்டு கொண்டு போயிட்டு ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து தேவன் அவர்களை வைக்கிறார். அங்க வச்சுட்டு என்னை போல நீங்க ஆளுங்க, இந்த பூமி உங்க கையில இருக்குது, நீங்கள் என்னை போல இந்த பூமியிலே நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், இது அரசாளுங்கள், ஏன்னா உங்களை ஆளுவதற்கான எல்லாவற்றையும் நான் இப்ப உங்களுக்கு உள்ளத்துல கொடுத்து விட்டேன், ஏன்னா நீங்க என்னுடையவர்கள் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷலான எல்லாவற்றுமே செஞ்சு கொடுக்குறோம், ஏன்னா நம்ம பிள்ளைங்க இல்லைங்களா? இதே பக்கத்து வீட்டு பிள்ளைக்கோ அடுத்த வீட்டு பிள்ளைக்கோ நம்ம கொடுப்பதை காட்டிலும் நம்ம பிள்ளைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், ஏன்னா இது நம்ம வீட்டில் வளர்ற பிள்ளைங்க. ஒரு பொருளை, இது விளையாட்டு பொருளை பார்த்தா கூட இந்த பிள்ளைங்களுக்கு நமக்கு இது வேண்டும், இது நம்ம பிள்ளைங்களுக்கு வேணும், முதலாவது வாங்கி கொள்றோம். அப்படிதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, நம்மை அவருடைய சாயல உண்டாக்கி இந்த பூமியில வைத்து விட்டு, நீங்கள் என்னுடையவர்கள், நீங்கள் என்னை போல இந்த பூமியிலே வாழ வேண்டும், என்னை போல் நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தான் தேவனுடைய சாயலை நான் கொடுத்திருக்கிறேன். சாத்தானுக்கு தான் அது புரியல, அவனுக்கு பயங்கர கோபம் வருது, தன்னை உண்டாக்கி இருக்கிறாரு, இதுக்கெல்லாம் அந்த கன மகிமை கொடுக்காம இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன பண்றது ஏசப்பா, அவருடைய மகிமை கொடுத்து விட்டாரே, எனக்கிட்ட இல்லையே. பிசாசுடைய எண்ணம் எல்லாமே அவங்கிட்ட இல்லாத மற்றவங்கிட்ட இருந்துச்சு, நான் உடனே இதை பிடுங்கிடணும். இன்றைக்கு நம்ம அதை தெரியாதுன்னா நிறைய நேரத்தில் பிரச்சனை, கவலை, கண்ணீர்லாம். ஏன்னா பிசாசு நம்முடைய சமாதானத்தை திருடுவதற்கு, நம்முடைய வார்த்தைகளை திருடுவதற்கு அவன் ரெடி ஆகிட்டே இருக்கும்போது நாம் விட்டுட்டோமா போச்சு, திரும்ப அந்த வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் நம்ம உள்ளத்தில் நல்லா பதிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்னதான் தலைகள் நின்றாலும் நம்முடைய வார்த்தைகளை அவனால் வாங்கவே முடியாது.
பிசாசு அப்படிதான் அந்த சரீரத்துல போய் போராடுது. எப்படியாவது தேவனுடைய மகிமை என்ன செஞ்சிடணும், அந்த தேவனுடைய சாயலை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடணும். பொய்ய சொல்றான், பொய்ய சொல்ல சொல்ல அந்த அம்மா நம்பிச்சு. இது எல்லாமே உங்களுக்கு தெரிந்த சம்பவம் திரும்ப நான் ஞாபகப்படுத்துகிறேன். அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, தேவனுடைய மகிமையை விட்டுட்டாங்க. ஆண்டவர் சொன்ன பிரமாணத்தை என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் மீறி விட்டார்கள். யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கு ஒரு பொருளை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்கள் நான் பத்திரமா பாதுகாத்துக்குவேன் வச்சுக்குவேன்னு சொல்லி பிறகு நீங்கள் வாங்கிட்டீங்க. நான் திரும்ப வந்து பார்க்குறேன், நான் கொடுத்த அந்த பொருள் அந்த பைபிளே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களாம் படிங்க சிஸ்டர், நான் கொடுக்குறேன். ஆனால் வந்து நான் பார்க்கும்போது அந்த வேதம் மூடியே இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்குங்களா? உங்களுக்கு வேதாகமம் இல்லை, நீங்கள் டெய்லி படிக்கணுன்றதுக்காக நான் பைபிளை கொடுக்குறேன், ஆனால் ஒரு நாள் கூட அதை படிக்கவே இல்லை, தேவனுடைய வார்த்தையை கேட்கவே இல்லை, அது ஏன் கொடுத்தாங்க அப்படின்ற சிந்தையே இல்லாமல் அது எப்பவும் போல மூடியே இருந்தால் கொடுத்தவர்களுக்கு சந்தோஷப்படுவாங்களா இல்லை துக்கப்படுவாங்களா? அதை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. நான் எனக்காக உன்னை இருக்க சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, என்னுடைய வார்த்தையை நீங்கள் மீறி விட்டீர்கள். அப்போ இந்த சரீரம் ரொம்ப ரொம்ப தேவை. இந்த தேவை அறிந்துதான் பிசாசு என்ன பண்ணுறான், ஆரம்பத்திலேயே இந்த சரீரத்துக்கு உள்ளாக இருக்கிற அந்த ஆவியிலையும் ஆத்மாவிலையும் ஃபர்ஸ்ட் குழப்பிட்டா சரீரம் என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக அது வேலையை பார்த்துரும். நம்மளை காட்டிலும் ரொம்ப உட்காந்து யோசிக்கிறது யாருங்கன்னா ஆவியானவர். ரொம்ப உட்காந்து நம்மளை யோசிக்கிறார். இவங்களை இந்த லைனில் கொண்டு போனால் கரெக்டாக இருப்பாங்க, இவங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்தா இப்படி இருப்பாங்க, சரியாக நடந்து கொள்வாங்கன்னு ஆண்டவர் நம்மை காட்டி நம்ம உட்காந்து ரொம்ப ரொம்ப யோசிச்சு தான் அப்படி பிளான் பண்ணி தான் ஒரு அழகான ஏதேனை உண்டாக்கினார். உண்டாக்கி 2 மனிதர்களை அங்கே கொண்டு போய் விட்டார். இப்போ பார்க்குறாரு, சே நான் கொடுத்தேன், இவங்க எப்படி இந்த பூமியை ஆட்சி செய்கிறார், இப்போ நான் கொடுத்துட்டேன், என் சாயில கூட என்ன பண்ணிட்டேன், நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டேன் என்று அவர் சந்தோஷத்தில் இருக்கும்போது இந்த சரீரத்தை, மாம்சமான சரீரத்தை பெற்ற இந்த இருவரும் என்ன செய்து விடுகிறார்கள், தேவனுடைய எதிர்பார்ப்பையே என்ன செஞ்சிடறாங்க, அங்கே குலைத்து போட்டு விட்டார்கள். நம்ம நினைக்கிற இந்த பூமியில என்டர் ஆவதற்கு ஒரு சரீரம் மட்டும் தேவை அப்படின்னு நாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். நமக்கு மட்டும் இல்ல, தேவனுக்கு கூட இந்த பூமியில் இந்த உலகத்திலே வருவதற்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. ஆமாங்களா இல்லையா? அப்ப கர்த்தருக்கும் ஒரு சரீரம் தேவைப்பட்டது இந்த பூமிக்கு வருவதற்கு. நாமும் இந்த பூமியில வருவதற்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. இப்ப இந்த சரீரத்தை வச்சுதான் நம்ம திரும்ப என்ன செய்ய போறோம், வானத்திற்கு போக போறோம். ஆக மொத்தம் இந்த சரீரம் எப்படி பார்த்தாலும் ரொம்ப 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 அவசியம், மிகவும் முக்கியம். இன்னைக்கு நம்ம இவ்வளோ அழகா சீரா வந்திருக்கிறோம், ஏன்னா இது ரொம்ப முக்கியம், நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அதை எப்படி பராமரித்து, எப்படி தலை செய்வி, எப்படிலாம் செய்யணுமோ நல்லா சாப்பிட்டு அதை குறைவில்லாமல் என்ன நடத்தி கொண்டு வருகிறோம். அதே போலதான் தேவன் என்ன செய்தார், இந்த பூமிக்கு வருவதற்கு ஒரு சரீரம், ஒரு பெண் அவருக்கு தேவைப்பட்டது. அதனாலதான் அவர் அதை என்ன செய்தார், ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஓகே, இந்த சரீரம் கர்த்தர் நமக்கு உள்ளத்தில் இருக்கிற ஆவி ஆத்மாவை கொடுத்து விட்டார். இப்ப சரீரத்துக்குள்ளாக 2 முக்கியமான பொருட்கள் இருக்கிறது. என்னன்னா ஆவியும் ஆத்மாவும். இப்ப நான் யார் அப்படின்னாக்கா, நான் ஒரு உள்ள இருக்கிறேன் இல்லைங்களா, நான் இந்த சரீரம் கிடையாது, நான் இப்ப உள்ள இருக்கிறேன். ஆமாங்களா? நீங்க எல்லாருமே இப்ப யாரு, இப்ப சரீரமா உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஆனா உள்ளத்துக்குள்ள நீங்க தான் இருக்கிறீங்க இல்லைங்களா? அப்ப நீங்க என்ன செய்யுங்க, உள்ள வாசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப இந்த சரீரம் என்னன்னா ஒரு வாடகை வீடு, நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் வாழ்வதற்கு ஒரு வீடு. அதான் பாட்டு கூட ஒன்று பாடினாங்க, இது வாடகை வீடு அப்படின்னு சொல்லி ஒரு பழைய காலத்துல ஒரு பாட்டு இருக்கு. இந்த காலம் பொல்லாதுதான், நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப முக்கியம், நீ வாழும் வாழ்க்கை தான் அது ஒரு வாடகை வீடு தான். வாடகை வீட்டில் என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொரு மாசமும் இருந்து மந்த்லி ரெண்ட் கட்டிட்டு எப்படி இருக்கிறோமோ அதே போல இந்த ஆவியும் ஆத்மாவும் கர்த்தர் கொடுத்த இந்த 2மே இந்த சரீரத்துக்குள்ள இப்ப என்ன செஞ்சிருக்கு, வாசம் பண்ணிட்டு இருக்குது. கர்த்தர் வரும்போது என்ன செஞ்சிடும், அது அவரிடத்துல போய் சேர்ந்து விடும். ஓகே, இப்ப மரிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மரணத்தை நம்ம எதிர்பார்க்கறது கிடையாது. மரிக்கும் போது உள்ள இருக்கிற நான் என்ன செஞ்சிடறேன், இந்த சரீரத்தை விட்டு வெளியில போயிடுறேன். ஆமாங்களா? சரீரம் மட்டும் என்ன செய்யுது, அப்படியே கிடக்குது. குப்புசாமிங்கிற ஒரு மரிச்சிட்டார்னு வச்சுக்கோங்களேன், குப்புசாமியோட ஆத்மாவும் சரீரம் என்ன, ஆவி ஆத்மாவும் என்ன செய்தது, வெளியில போயிடுது. ஆனா அந்த சரீரம் மாத்திரம் படுத்திருக்குது. ஏன்னா எல்லாம் சொல்லுவோம், குப்புசாமி இறந்துட்டாரு, குப்புசாமி இறந்து விட்டார். அப்ப ஒரு மனிதனை நடமாட செய்வதும், ஒரு மனிதனை எழுந்திருந்து அவனை வேலை செய்வதும் எது, உள்ளத்துல இருக்கிற ஆவி ஆத்மா. அப்ப இந்த சரீரத்தை நடத்துவதே யார் தான், ஆவி ஆத்மா தான். இன்றைக்கு அதனாலதான் இந்த சரீரம், இந்த வார்த்தைகள் நம்ம எங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்றோம்னாக்கா, நம்ம நினைக்கிற மாதிரி இருதயத்திலயும் மூளையிலையும் அங்கல, நம்ம இருதயத்துல ஸ்டோர் ஆகுது, கொஞ்சம் மூளையிலும் ஸ்டோர் பண்றோம், மனதுல.
ஆனாலும் இந்த வார்த்தைகள்லாம் எங்க போய் உட்காருதுன்னா ஆவியிலும் ஆத்துமாவிலும் சென்று என்ன செஞ்சது அப்படியே அப்படியே அமர்ந்து விடுகிறது. அப்ப கர்த்தர் பார்க்கறது எல்லாமே இந்த சரீரத்தை ரொம்ப கனம் பண்ணி பார்க்கறது கிடையாது. அதுக்குள்ள இருக்கிற ஆவி ஆத்மாவை தான் அவர் என்ன செய்யறாரு, கனம் பண்றாரு. இந்த ஆவி மனுஷன் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஆவி நம்ம ஒவ்வொரு நேரம் நல்லா உடம்புக்கு சாப்பாடு சாப்பிட்றோம், பசி எடுத்தா ஜூஸ் குடிச்சிக்கிறோம், எல்லாம் செஞ்சுக்கிறோம். ஆனா உள்ள இருக்கிற இந்த ஆவி மனுஷனுக்கு என்னைக்காச்சும் நம்ம நிறைய சாப்பாடு போடணும்னு நினைக்கிறோமா? உள்ளத்துல அப்படியே சோர்ந்து போறப்ப யோசிப்பேன், யாராவது ஒரு ஃபோன் கால் வந்தா நல்லா இருக்குமே, யாராவது வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்குமே. இந்த ஆவி என்ன ஆயிடுச்சு, அப்படியே சோர்ந்து போயிடுச்சு. இந்த ஆவியை போஷிப்பது ஒன்றே ஒன்று, அதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை உள்ள போச்சுன்னா ஆவி கொஞ்ச நேரத்துல அப்படியே ஒரு குளுக்கோஸ் குடிச்ச எனர்ஜி ஆவிக்கு வந்துடுது. சரீரம் அவ்வளவுதான் அப்படியே தூங்கிட்டு இருந்தாலும் டக்குன்னு அப்படியே உட்கார்ந்துருது. அப்ப இந்த சரீரத்தையே ஆளுகை செய்வது எது, நம்முடைய ஆவி. அப்ப இவ்வளோ பெரிய சரீரத்தையே ஆளுகை செய்யற அந்த ஆவி பெருசுங்களா, சரீரம் பெருசுங்களா? ஆவிதான் பெருசு. ஆனா நாம என்ன செஞ்சிடும், இந்த சரீரம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு இந்த சரீரம் என்னென்ன சொல்லுதோ அது எல்லாம் செஞ்சுட்டு கடைசியா வாரத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் ஆண்டவருக்கு ஒதுக்கிடுவோம். போனா போகுது, இன்னைக்கு மட்டும் போயிட்டு 2 மணி நேரம் என்ன செஞ்சிடலாம், நம்ம உட்காந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுவிட்டு வருவோம். அதுக்குதான் ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. நான் போகலாம், பாஸ்டர் வேற கேட்பாரு, நிறைய பேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் நீங்க கேட்பீங்க இல்லை அதனால நான் வந்துட்டேன் பாஸ்டர். இல்லை, உங்களுடைய ஆவிக்காக, உங்களுடைய ஆத்மாவுக்காக, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக நாம் தேவனிடத்துல குடி வந்திருக்கிறோம். ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கம் இல்லாம எந்த காரியமும் நடைபெறாது. நோக்கம் இல்லாமல் நாம் யாரும் உண்டாக்கப்படவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிளானை கொடுத்துட்டு தான் ஏசப்பா இந்த பூமிக்கு நம்மளை அனுப்பியிருக்கிறாரு. அந்த நோக்கம் கரெக்டா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஆமா, என்ன ஒரு நோக்கத்துக்காக அனுப்பியிருக்கிறார் என்று நம்ம நினைக்கும் போது எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நமக்கு பிரச்சனையாவே தெரியாது. ஏன்னா என்னுடைய நோக்கமெல்லாம் பிரச்சனை இல்லை, தேவனுடைய நோக்கம் இன்னொன்று இருக்குது, அதற்காக நான் உருவாக்கப்பட்டிருக்கேன், அதை நோக்கி நான் கடந்து போயிட்டே இருக்கிறேன். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் இடர்கள் வந்தாலும் ஆவியே என்ன பண்ணிடாது, நீ சோர்ந்து போயிட, சரீரமே சோர்ந்து போயிடாத. ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மை தேற்றுவதற்கு அவருடைய வார்த்தை நமக்கு போதுமானதா இருக்கிறது. ஆமென். அந்த சரீரம் சோர்ந்து போயிட்டா நீ என்ன செஞ்சிடாதீங்க, நீங்களும் சோர்ந்து போய் அப்படியே உட்காந்து அழுது புலம்பல் பாட வேண்டாம். ஒன்னே ஒன்றுக்கு வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்க. உங்களுக்கு எந்தெந்த பகுதி வாசிக்க தோணுது எல்லாம் வாசிங்க. எங்க திறந்தாலும் கர்த்தர் அங்கே வார்த்தை உங்களுக்காக வைத்திருப்பார். அதுதான் ஆவியினுடைய சாப்பாடு, ஆவிக்குரிய சாப்பாடு இதுதான். இது கொண்டு போனாதான் அந்த ஆவியை என்ன செய்யும், துள்ளி குதித்து ஆரம்பித்து. பாடும்போது எப்படி இருக்குது நமக்கு உடம்பெல்லாம், பாடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு வண்டி நிறைய கவலை இருந்தாலும் பாடும்போது எங்கேயோ ஒரு மூலையில ஓடி போயிடுச்சு. இல்லை வண்டி பக்கத்தில் வச்சுக்கிட்டே பாடுறீங்களா? தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமையே அதுதான். வார்த்தை வரும்போது குறைவு எல்லாம் நிறைவாக மாற்றுகிறது. ஒளியாகிய வார்த்தை வரும்போது இருளெல்லாம் அகன்று போகிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுகிற ஒரு பெரிய பலன். ஓகே, எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 4:7 படிக்கலாம். 2 கொரிந்தியர் எடுத்தவங்க படிங்க. நான்கு 7, 2 கொரிந்தியர் 4:7. ஆமென். அதாவது தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீங்க உங்களுக்கு உள்ளத்துல இருக்க இந்த ஆவி ஆத்துமாவும் நான் சொல்லிட்டேன், கனம் பெற்றதுன்னு சொன்னேன். ஆனா அது என்ன சொல்லுது வசனம், இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அப்ப நம்மளை ஆண்டவர் படைச்சிட்டு சும்மா உடல, ஒரு பொக்கிஷத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறாரு, உள்ளே கொடுத்து வைத்திருக்கிறார். இப்ப இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். வீட்டுல தங்கம்லாம் வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். தங்கத்தை எங்க வச்சிருப்போம், கிச்சன்ல கடுகு டப்பாக்கு மஞ்சள் டப்பாக்கு பக்கத்துலங்களா. ரொம்ப ஸ்பெஷலான வீட்லயே ஒரு ஸ்பெஷலான இடம், பாதுகாப்பான இடம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. அங்க போய் தான் என்ன செய்வோம், நம்முடைய ஆபரணத்தை அங்கே கலற்றி வைப்போம். அதை போல ஆண்டவர் என்ன பண்ணது, 2 பொக்கிஷத்தையும் என்ன செஞ்சிட்டாரு, மண்பாண்டம். இந்த சரீரத்தை என்ன சொல்றாரு ஆண்டவர், இந்த மண்பாண்டத்துல பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். இப்ப நம்ம நினைக்கலாம், பொக்கிஷன்னு சொல்லிவிட்டு போய் மண்லையா இந்த ஆண்டவர் வைக்கிறது, இதை மண்ணு நினைச்சா மண்ணாவே போயிடும். ஆனா கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்கிற விலையேற பெற்ற சரீரம் என்று நாம் நினைக்கும் போது இது விலையேற பெற்றதாக இதுவும் மாறி விடுகிறது.
அப்ப இந்த சரீரத்துக்குள்ள முக்கியமானது ரெண்டு இருக்குது, ரெண்டு பொக்கிஷம் இருக்கிறது. அதுதான் ஆவி, ஆத்துமா. இப்ப இந்த ஆவியும் ஆத்துமாவும் நிரப்பதற்கு ஒருத்தர் வந்துட்டார். அவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இப்ப அவர் வந்த உடனே சாதாரணமா இருந்த இந்த பொக்கிஷம் இப்ப அதிக பொக்கிஷமாய் மாறிவிட்டது. இப்போ ஜுவல் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜுவல் பாக்ஸ் சாதாரண பிளாஸ்டிக் டப்பாலே போட்டு வைப்போம், அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. ஆமாங்களா? அது கூட வாங்கும்போது எப்படி வாங்குவோம்? இந்த பாக்ஸ் அழகா இருக்கா, இது அழகா இருக்கான்னு பார்த்து பார்த்து தான் வாங்குவோம். அப்படிதான் ஆண்டவரும் பொக்கிஷத்தை, இந்த சரீரமாகிய மண்பாண்டத்தை, இதையும் ஷைன் பண்ணி தான் உள்ளத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக மொத்தம் நீங்க எப்படி பார்த்தாலும் இந்த சரீரம் விலையேற பெற்றது. ஆமேன். இதற்காக நான் ஒரு பிரயாசமும் படுறதில்ல. என்ன, பசி எடுத்தா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம் இல்லைங்களா, வீட்டு வேலை செய்வோம். மற்றபடி இது எப்படி வளருதுன்னு நமக்கும் தெரியறது இல்லை. ஆமாங்களா? பாருங்க, பிள்ளைங்க தூங்கி எந்திரிச்சா ஒரு வளர்ச்சி தெரியும், தூக்கத்தில் தான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சாப்பிட்றோம், தூங்குறோம், வேலை செய்கிறோம், இப்படி தான் போகிறோம். அந்த சரீரத்தில் நாம் ஏதாவது மாற்றம் செய்கிறோமா? இப்போ தான் தேவையில்லாத பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் வருது அப்படின்னு யாரும் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே அவர் நம்மை சிறப்பாக கரெக்டாக தான் படைச்சிருக்கிறார். நிறைய இடத்துல நம்ம குறைப்பட்டுக்குவோம். ஐயோ நான் கொஞ்சம் கருப்பாக போயிட்டேன். நான் கூட அப்படியே சின்ன வயசில் நினச்சேன். இப்போலாம் நினைக்கிறது இன்னும் கொஞ்சம் கருப்பாக தான் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குறைப்பட்டுக்குவாங்க. ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற செகப்பா வந்துட்டோம், நாம கொஞ்சம் செகப்பா இல்லாமல் போயிட்டோமே. இதெல்லாம் பாருங்க, பிள்ளைங்க பேசிக்கிறது. நம்ம இங்கே பேசுறதெல்லாம் கிடையாது. சொல்லுவாங்க ஷார்ட்டாக போயிட்டு, ஐயோ பஸ்ஸில் ஏறி என்ன செய்ய முடியல, மேலே பிடிக்க முடியலன்ட்டு இங்கேயும் அங்கேயும் கம்பியெல்லாம் பிடிச்சிக்குவேன். இந்த கடவுள் இன்னும் கொஞ்சம் ஒரு ஜான் என்ன பண்ணியிருக்கலாம், என்ன எக்ஸ்ட்ரா படைச்சிருந்துருக்கலாமே. இப்படியெல்லாம் வந்து என்ன செஞ்சிருவாங்க, ஆண்டோட சரீரத்தை பற்றி என்ன செஞ்சுக்குவாங்க, ரொம்ப ரொம்ப குறைப்பட்டுக்குவாங்க. குறை சொல்வதற்காக கர்த்தர் நம்மை உண்டாக்கவில்லை, குறைவே இல்லாமல் தான் ஆண்டவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அதற்காக நாம் தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த குழந்தைகள் அத்லட்ஸ்லாம் யாருக்கு பிடிக்குன்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் டிவி இல்லைனாலும் விளையாட்டு நியூஸை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். இந்த உடல் ஊனமான பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் அவ்வளோ அட்வான்ஸாக என்ன செய்கிறாங்கன்னா, ஸ்போர்ட்ஸில் கலந்து மல்யுத்தம் பண்ணுறாங்க, கிரிக்கெட் விளையாடுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பொண்ணுக்கு கையே இல்லை, அந்த அவ்வளோ அழகாக கீபோர்டு வாசிக்குது, ஆண்டவரை பாட்டு பாடி வாசிக்குது. யோசிச்சு பாருங்க. நிறைய இடத்துல என்ன செஞ்சோம், நம்ம கொடுத்தாதான் ஆண்டவர் நல்லவர். நம்ம சரீரம் எல்லாம் நல்லா இருக்குதா, ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்ன செஞ்சு நம்ம துதிச்சு பாடிட்டு இருக்கிறோம். சரீரத்தில் ஒரு உறுப்போ ஏதோ ஒன்று அங்கவீனமாக இருந்துட்டா என்ன சொல்லிடுறாங்க, கர்த்தர் நல்லவரே இல்லை, என்னை மட்டும் ஏன் இப்படி படைச்சாருன்னு சொல்லி குறை சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகள் என்ன செய்கிறாங்க, பேரண்ட்ஸ், நீயும் சாதாரணமான ஆள் கிடையாது, நீயும் அசாதாரணமான ஆள் அப்படி என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு காலிலே டிராயிங் கற்றுக் கொடுக்கும். அதுக்கு வரைஞ்சிருக்கிற டிராயிங்கை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. திருப்பட்டாட எனக்கு அப்படியே வரையவே வராது, நானும் வரைவேன். ஆனால் அந்த ஒரு டிராயிங்கில் அவ்வளோ நேர்த்தியாக வரைஞ்சிருக்குது. காலிலே ஒரு பொண்ணு, அது இன்னும் நான் ரொம்ப சேவப்படுறேன், ரொம்ப அதை ரசிப்பேன் நான். சின்ன குட்டீஸ் அவ்வளோ அழகாக அவர் செவுத்துல அவ்வளோ அழகாக டிராயிங் பண்ணுது. அப்போ கர்த்தர் வந்து நம்ம நல்லா இருக்கிறோம், நமக்கு மட்டும் தாளந்தை கொடுத்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்காம விட்டாருங்களா? இல்லவே இல்லை. கர்த்தர் வந்து அவருடைய